ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்தும் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தலோரெம்பாவாய். முந்தைய பாசுரத்தில் தன்னை மங்களாசாசனம் செய்த பெண்களிடம், பெண்களே, நம் வெற்றிக்கு பல்லாண்டு பாடுதல் என்பது உங்கள் பிறவி நோக்கம். அப்படி இருக்க நடுக்கும் இந்த குளிரில் நீங்கள் உங்கள் உடலை பேணாமல் வருத்துவது ஏன்? நீங்கள் விரும்புவது வெறும் பறைதானோ அல்லது வேறு ஏதும் உண்டோ என்று கேட்டான். அதற்கு அந்த பெண்கள், பெருமானே, உன் குண விசேஷங்களை நாங்கள் பாடிக்கொண்டு வந்ததால் வருத்தமின்றி சுகமாகவே வந்தோம். பறை வேண்டுதலை சாக்காக வைத்து உன்னை காண்பதையே பேராக நினைத்து வந்தோம் என்கின்றனர் இந்த பாசுரத்தில். தேவகி பிராட்டியாகிற ஒருத்திக்கு மகனாக அவதரித்தார். பின்னர் அவதார காலமாகிய அந்த ஓர் இரவு பொழுதில் திருவாய்ப்பாடியில் நந்தகோப்பரின் திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தார். அங்கே யசோதை பிராட்டியாகிய ஒருத்தியின் மகனாக வளர்ந்தார். அதுவும் கம்சன் கண் படாதவாறு ஒளித்து வளர்க்கப்பட்டார். இப்படி ஏகாந்தமாக வளரும் காலத்தில் அங்கனம் நீ வளர்வதை பொறுக்க மாட்டாத கம்சன் உன்னை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று தீங்கு நினைத்தான். கம்சனின் எண்ணத்தை வீணாக்கி அவன் வயிற்றில் நெருப்பு எனும்படியாக நின்ற நெடுமாலே, உன்னிடத்தில் புருஷார்த்தத்தை யாசித்துக் கொண்டு இங்கே வந்து நின்றோம். எங்களுடைய மன விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நீ நிறைவேற்றி தருவாயாகில் பிராட்டி விரும்பத்தக்க செல்வத்தையும் வீரியத்தையும் புகழையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்து படுகிற துயரம் நீங்கி மகிழ்ந்து விடுவோம் என்கிறார் ஆண்டார். சகடம், கொக்கு, கன்று, கழுதை, குதிரை, விலாமரம், குருந்தமரம் என பல்வேறு பொருள்கள் மூலம் அசுரர்களை அனுப்பியும் பூதனையை அனுப்பியும் விழா நடப்பதென வரவழைத்து குவாலய பீட யானையை ஏவியும் இப்படியாக கண்ணபிரானின் நலிவை காண கம்சன் செய்த தீங்குகளை வரையறை இல்லாமல் இருந்ததை புலப்படுத்துகிறார் ஆண்டாள். மேலும் எப்படியாவது கண்ணன் கதையை முடித்து மருமகன் போனானே என்று கண்ணீர் விட்டு அழுது துக்கம் பாவிக்கலாமே என்ற கம்சனின் எண்ணத்தை அவனுடனேயே முடியும்படி செய்துவிட்டானே என்றும் போற்றுகிறார். வாழ்க வளமுடன். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 5. பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புளோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதம்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் என் கண்முன் வந்து ஏதங்களத்தறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்றும் நிரந்தரமான சிவம் நிர்குணம் என்றே போற்றப்படுகிறார். குணம் இல்லாததால் அவர் போக்கும் வரவும் இல்லாது நிலைத்திருக்கின்றார். பிறப்பும் மறைவும் இல்லாத தன்மையால் அவரே பரமசிவம் என்று போற்றப்படுகின்றார். வளமை மிகுந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் அருளும் எம் மன்னனாகிய சிவமே எக்கணத்தவரின் சிந்தனைக்கும் எட்டாத அகண்ட ரூபனை பிரபஞ்சத்தின் மூலமான காற்று, ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு என்ற 5 பூதங்களிலும் கலந்து நிற்கும் தேவனை, போவதும் இல்லாமல் வருவதும் இல்லாமல் நிலைத்து நிற்கும் தெய்வமே,
மொழியில் வல்லமை கொண்ட புலவர்கள் இவ்வாறு உன் சிறப்பியல்புகளை பாடலாக பாடுகின்றார்கள். உன் அடியார்களோ இந்த பெருமைகளை எல்லாம் சொல்லி ஆடுகின்றார்கள். இப்படி பாடி ஆடுபவர்கள் கூட உன்னை நேரில் கண்டதில்லை. உன் முழு திருக்காட்சியை கண்டவர்கள் எந்த லோகத்திலும் இல்லை. சிந்திப்பதற்கும் காண்பதற்கும் இயலாத பெருவெளியே, நீ எளியோராகிய எங்கள் முன்பு தரிசனம் தந்து எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும். அண்டமெங்கும் நிறைந்த மகாதேவனை, எங்களை பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் ஐயனை. அதனால் கருணை மிக்க தெய்வமே, துயில் நீங்கி எழுந்தருள வேண்டும் ஐயனே. என்றும் நிரந்தரமான சிவம் நிர்குணம் என்றே போற்றப்படுகின்றார். குணம் இல்லாததால் அவர் போக்கும் வரவும் இல்லாது நிலைத்திருக்கின்றார். பிறப்பும் மறைவும் இல்லாத தன்மையால் அவரே பரமசிவம் என்று போற்றப்படுகின்றார். அகண்ட வடிவம் கொண்ட எங்கள் சிவம் அன்பு கொண்டு அவன் தாளை பற்றி கொண்டால் எளிய வடிவாகி எழுந்தருளி ஆட்கொண்டு விடுவார் என்பது இந்த பாடலின் விளக்கம். பரபிரம்மம் எனும் ஈசன் என்னிலும் உன்னிலும் நிறைந்து இருப்பதால் அது எங்கும் நிறைந்து எல்லாமுமாக உள்ளது. அதை உணர்ந்து கொண்டால் ஆன்மா சிவத்தை அறிந்து கொள்ளும். பரமசிவம் எனும் அகண்ட வடிவம் நம் ஆன்மா எனும் சிறு குமிழுக்குள் அடங்கி இருக்கிறது. சிவத்தின் சிறிய வடிவம் நாம் என்பதால் அதன் தன்மையை கொண்டு இருக்கின்றோம். இதனால் தான் ஆன்மாவும் நிலைத்திருக்கும். அது பரமசிவத்தின் அமரத்துவ வடிவின் நெஞ்சத்தில் நிலையான அழிக்க முடியாத உணர்வு நிலையாக உள்ளது. மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்தாலும் ஏதேனும் ஒரு பிறவியில் சிவத்தை உணர்ந்து கொண்டால் அது சிவத்தோடு கலந்து விடுகிறது. எவருமே அறிய முடியாத அவன் பேருருவை கண்டறிவது கடினம். ஆனால் கருணை கொண்ட அந்த தேவனின் இருப்பை உணர்ந்து கொண்டால் போதும். அவன் நம்மை ஆட்கொண்டு தம்முள் இணைத்து கொண்டு சிவலோகத்தில் நம்மை சேர்த்து கொள்வான் என்கின்றார் மாணிக்கவாசகர். எப்போதும் நம்மை ஆண்டருளும் சிவனின் திருக்கழல்களைத் தவிர வேறு ஏதும் மோட்சகதியை அளிக்காத நிலையில் மனமும் ஆன்மாவும் விழித்து அவன் திருவடியை பற்றி கொள்ள ஏங்க வேண்டும். பஞ்சபூதங்களின் மூலமாகவும் தலைவனாகவும் விளங்கும் ஈசனே சகல தொழில்களின் தலைவனாகவும் இருக்கின்றான். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்ற 5 தொழில்களின் வழியே இந்த அகிலத்தை இயக்கி வருகின்றான். அவன் ஆட்டுவிக்கின்றான், ஆடுகிறோம். அவன் கூட்டுவிக்கின்றான், கூறுகிறோம். இதில் நமது என்று ஒரு செயலும் இல்லை என்று உணர்ந்தால் மனம் அமைதி கொள்ளும், ஆன்மா விழித்து கொள்ளும். எனவே இந்த இனிய மார்கழி அதிகாலை வேளையில் எம்மை காக்கும் பொருட்டு எழுந்தருள வேண்டும் என்று இறைஞ்சுகிறார் மாணிக்கவாசகர். அதற்கு ஈசனின் தன்மைகளாக இந்த பாடலில் அளவிட்டும் காட்டுகின்றார். ஞானத்தின் வடிவான மாணிக்கவாசகர் ஈசனை பற்றி ஒன்றும் அறியேன் என்று அறிவித்தும் இப்படி பல பாடல்களில் எவருமே சொல்ல முடியாத வர்ணனைகளை கொண்டு ஈசனை கொண்டாடுகின்றார். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.